தண்ணி ஊற்றுவாக்கா? டேய், அவன் என்னைக்கு தண்ணி தெளிச்சிருக்கா? அது விடுண்ணா, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, நான் நல்லா விசாரிச்சுட்டேன். வீட்டுக்கு 1000 ரூபாய் எதிர்கட்சிக்கார கொடுக்குறோம். வீட்டுக்கு 2000. நாம ஜெயிக்கிறோம். நான் இப்பெல்லாம் பணத்தை விட பொருளுக்கு தானே மதிப்பு. எப்பவுமே அதிகமா வசூலான இடம் எதுனா ஒயின் ஷாப்பு. அதை வச்சு அடிச்சாக்கா கண்டிப்பா ஓட்டு விழுவுண்ணா. நான் ஒரு ஐடியா சொல்லிட்டானா? என்ன சொல்லு. ரூபா நோட்ல சீரியல் நம்பர் இருக்குது இல்லைன்னா, அந்த நம்பரை ஒருத்த ஒயின் ஷாப்ல கொடுத்தாக்க 10 பாட்டில் சரக்கு ஃப்ரீன்னு சொல்லலாம்ண்ணா. என்னண்ணா சொல்ற? மூலகாரன்டா. இது எல்லாத்த விட முக்கியம் பொம்பளைங்க ஓட்டு. ஊர்ல இருக்கிற ஏழை குடும்பத்துல பிறந்த வயசு பொண்ணுங்க கல்யாண செலவை நாம ஏத்துக்கிறோம்னு சொல்லுவோம். அப்புறம் ஒட்டுமொத்த பொம்பளைங்க ஓட்டும் நமக்கு தான். பாடுறா, ஒரு குவார்டர் உள்ள போகணும்னு ஐடியா எப்படி வருதுன்னு. சூப்பர்மா. என்ன வேலையை ஆரம்பிங்க. சரி தம்பி. என்ன ரவி, பேசாம உள்ள வாடா. சரி, சாப்பிட்டியா? கதவை சாத்துறோம். என்னடா அப்படி பாக்குற? உட்கார்றா. என்னடா அது? இது எலெக்ஷனுக்கான வேலை. திண்டிவனம் தொகுதியில் அண்ணன் நிற்கிறார்ல, அதுக்குதான். அந்த தொகுதிக்கு மட்டும் 5 கோடி செலவு பண்றாரு. பணத்தை நான் தான் கைமாத்துறேன். நானும் உன் கூட வரட்டா? வேணாண்டா, நானும் உன்னை கூட்டு போலான்னு தான் பார்த்தேன். ஆனா கூட மணின்னு ஒருத்தன் வரான். சரிடா. இந்த என்வலப் கவர்ல அண்ணனோட இந்த கார்டை வச்சு இந்த ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்து பேர் எழுதிடு. இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குடா, சீக்கிரம் எழுது. பணத்தை மட்டும் தொகுதிக்கு போய் தான் பிரிக்கணும். அந்த பணத்தை நம்ம தான் அடிக்க போறோம். இது வேற. அடிங்கோயா. ஏய், உங்க பேட்ச் ரொம்ப லக்கிடா. நீங்க வந்த 15 நாள்லயே எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். நான் அது ரொம்ப கஷ்டம். ரவி கூட மணின்னு ஒருத்தன் வரான். வரட்டும், அவனை வச்சே பண்ணுவோம். சார் பாக்கேலு, ரவிக்கு எம்எல்ஏக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்னண்ணா சரியான கேன? சரிங்க. என்னடா அண்ணா, ஒரு சாரிண்ணா, ஒரு ஃப்ளோல வந்துச்சுண்ணே. அப்படி இருந்தா அவனை நம்பி எப்படி நான் எம்எல்ஏ பணத்தை கொடுத்து அனுப்புவாரு? ஆனா அந்த எம்எல்ஏ சரியா சம்பளம் கொடுக்கலன்னு என்கிட்ட புலம்பிட்டே இருப்பானே. சிக்கிச்சிடா சிறுத்தை. அப்புறம் ரவி, நீதான் சொல்லுங்க குரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உன் முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் சாதிக்க போற மாதிரியே இருக்கே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல குரு. சும்மா சொல்லுப்பா. நிஜமா குரு, ஒண்ணும் இல்ல. பாத்தியா, குரு கிட்டயும் மறைக்கிற பாத்தியா. சரி சொல்லிட்டா போச்சு. ஊர்ல அம்மா பொண்ணு பார்த்திருக்காங்க. பாரு, நம்ம எல்லாம் இப்போ ஒரு புதுசா ஒரு கேம் விளையாட போறோம். இந்த கேமோட பேர் நானா சரகடிக்கலாம் வாங்கோ. என் ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், எந்த ஹாலிவுட் படத்துல இருந்து காப்பி வச்சதில்லை. என் சொந்த கிரியேட்டிவிட்டி. அப்படின்னா கேங்குற. உதாரணத்துக்கு என்னன்னா, நான் என் வாழ்க்கையில பிட் பாக்கெட்டே அடியில அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எவெல்லாம் பிட் பாக்கெட் அடிக்கிறானோ அவன் கப்படி இந்த கிளாஸ் எடுத்து கிடக்குன்னு குச்சிடணும். புரியுதா அண்ணா? அப்ப பிக் பாக்கெட்டே அடிக்கலனா 3 உட்காரணும். நீ தான் பிக் பாக்கெட் அடிக்கிறதுல PhD வாங்கிக்கிறியா? ரவி, இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இப்படி நோன்னாதான் வெளியே வராத விஷயம் கூட குட்டி போட்டு இன்னாண்ட வந்துரும். போக விளையாட்ட ஆரம்பி. ஓகே பாஸ். நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் செருப்படி வாங்கினது இல்ல. நீ கூடவா? ஒரே தபாப்பா. நான் இது வரைக்கும் அட்டவன் முன்னாடிய உசார் பண்ணதே இல்லைண்ணே. அதெல்லாம் பார்த்து நீ யாரையா கூட துணைகிறிய? நல்ல பையப்பா நீ. பாஸ்,
நிறைய வாட்டி உஷார் பண்ணலாம், ஒரே வாட்டி தான் குடிக்கணுமா பஸ்? ஒரு தப்பா தான் குடிக்கணும். நான் இது வரைக்கும் பம்பு செட்டு மோட்டரை திருடி வித்ததே இல்ல. பம்பு செட்டா? டே பிஸ்கட் மூஞ்சி, பம்பு செட்டு மோட்டர் திருடுறதெல்லாம் ஒரு மேட்ராடா? அதுக்கெல்லாம் குடிச்சா நம்மளுக்கு தான்டா கேவலம். வேலைக்கு ஆகாது. அண்ணே, நான் இது வரைக்கும் பணம் கைமாத்துனதே இல்லைண்ணே. ஏய் போதக்ஸு, என்ன சொல்ற நீ? நீ எப்ப கை மாத்தின பணத்தை? அண்ணே, உனக்கு தெரியாதானே, எங்க ஏரியா கவுன்சிலர் எலெக்ஷன்ல வீட்டுக்கு 500 ரூபாய் நான் தானே கொடுத்தேன். என்கிட்ட மொத்தம் 5 லட்சம் ரூபாய் கையில வந்ததுண்ணே. ரவி நக்கலா சிரிக்கிற? 5 லட்சத்துக்கு இவ்வளவு சீன் போடுறானே, 5 கோடிக்கு நான் எவ்வளவு சீன் போடணும்? நான் ரவி சொல்ற, அப்பயே நீ குடிக்கவே இல்லை. இனிமே தானே மாத்த போறேன். சூப்பரா, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல. எம்எல்ஏ 5 கோடிய அவர் தொகுதியில போய் சேர்க்க சொல்லியிருக்காரு. உனினா தராரு? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஜெயிச்சப்புறம் கண்டிப்பா பார்த்துப்பாரு. ரவி, நீ மாட்டினா அந்த ஆள் வந்து காப்பாத்த கூட மாட்டாரு. சரியான மாங்க வாக்குற. நீ புத்திசாலியாச்சு, இது எப்படி ஒத்துக்கின? எல்லாம் ஒத்துக்காத, ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்திப்பா. அப்படியா சொல்ற? இந்த விஷயத்த நம்மளே டீல் பண்ணிக்கலாமா? உனக்கு ஞாபகம் இருக்குதா? நீ தான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எம்எல்ஏ கிட்ட இருந்து பணம் வாங்கினேன். அந்த ஆள்கிட்ட பணமா இல்ல, அப்படியே விட்டுருக்கலாம்ல. ஏன் இன்னும் சம்பளத்துல புக்கினே இருக்கிறான்? இந்த பாரு ரவி, ஆண்டவனே கூட நம்பலாம், ஆனா சில அரசியல்வாதிகளை மட்டும் நம்ப கூடாது. அந்த சும்மா விடக்கூடாது. பிளான் என்ன குரு? பஸ் பிளானிங்லாம் பகல்ல தான் பண்ணும். சரகடிக்கிறப்ப சம்மதம் மட்டும்தான் வாங்கணும். சமைச்சியா? சரிண்ணே, முடிச்சிடலாம். டேய், தலைவர் போன் பண்ணாரு, சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் கட்டணும்டா. சரிண்ணே. இங்க பாரு கருணா, நீ எக்ஸ்எம்எல்ஏவா இருக்கலாம், உன் மாமன் அமைச்சரா இருக்கலாம். அதுக்காக எல்லா ஏரியாவுக்கெல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து, ரவுடி ஈசம், கள்ளக்கடத்தெல்லாம் பண்ண முடியாது. புரியுதா? அவன் ஏரியா இவன் ஏரியான்னு போயிட்டு கடைசியில என் ஏரியாவுக்கே வந்துட்டியா? இத பார், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. இதான் லாஸ்ட் வார்னிங். இல்ல எடுத்து 2 சொருவு தான், கொட்டல்லாம் வெளியே வந்து. ஏய், என்ன உடம்புல உப்பு வேலை செய்த? உனக்கு 2 சுருவு, உன் குடலும் வெளியே வந்துடும். டேய், விசுவாசம் இங்க என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்கடா. குத்தி கர்ணா, நான் குத்துல, அவளே குத்திட்டா, குத்திட்டா. ஐயோ குத்தி. என்ன பஞ்சசாரம் பயந்துட்டியா? ஏய், இத கட்டிக்கிட. விசுவாசத்துக்கு அர்த்தம் நகரத்தை தேடி பார்த்தனா அது என் காலியான்னு தான் சொல்லும். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதும் பழசெல்லாம் மறந்துட்டு நினைச்சியா? பார்ன் அண்ட் பாட்ட பின் படி, சரியா? ஏய் வா. யாராவே பணத்தை எதுல எடுத்துன்னு போக சொல்லிக்கிறான்? பஸ்ல தான் குரு. அப்பதான் எங்கேயும் சிக்க மாட்டாமா. என் கூட மணின்னு ஒருத்தன் வரான். அவனோட வீக்னஸ் என்ன? அவனுக்கு வீக்னஸே கிடையாது. சரக்கு கொடுத்து என்ன மடக்கின மாதிரி அவனை மடக்கவே முடியாது. அதனாலதான் அவனையும் கூட அனுப்புறாரு. நல்லா யோசிக்கிறவே, கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும். இந்த பொண்ணுங்க விஷயத்துல அவன் எப்படி? பொண்ணுங்களை சைட்டு கூட அடிக்க மாட்டான்.
நீ சொல்றது சாதாரண பொண்ணுங்கள நம்ம கைவசம் ஒரு பொண்ணு இருக்குது, பேரு கும்மாங் கங்கா. அந்த கும்மாங்கங்காவை பார்த்தா கண்ணுக்குட்டியே காலமாட மாறிடும். அப்போ காலமாடு போக இன்னைக்கு தான் டைமிங்ல வச்சுக்குது போனு. தேங்க்யூ பாஸ். அண்ணன் பிஸியா இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன். குரு விஷயத்துக்கு குரு. செம்ம டீட்டெயிலிங் குரு. எல்லாம் ஓகே தான், ஆனா பணம் நம்ம கைக்கு வர வரைக்கும் கை செலவுக்கு சுத்தமா காசு இல்ல குரு. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. ஏய் போக இந்த ஜீப் வாடகைக்கு வச்சுக்கோ. ரவி, ஸ்டார்ட் த பார்ட்டி.